ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தற்போது இறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு துக்கமான ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். அவர் இறந்தது அப்படிங்கிறது வந்து அவருடைய திறமைகள், அவருடைய கடந்த கால ஆளுமைகள் என்னன்றது எல்லாத்தையும் இப்போ நினைவு கூர்ந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் அவர் வந்து காட்டமாக விமர்சனம் பண்ண பாஜகவினர்கள் வந்து இன்றைக்கி அவர் மறந்ததுக்கு, அவரோட மறைவுக்கு பிறகு அவர் வந்து ஒரு கொண்டாடுறாங்கன்னா அல்லது அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிற விஷயங்களை செய்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது மன்மோகன் வந்து ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் வந்து ஒரு பியூரோக்ராட், அவர் வந்து பாலிட்டிஷியன், ஓகே, அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர், அவர் வந்து ஒரு கல்வியாளர். இவ்வளவுத்தையும் ஒரு முகமாக இருந்தார். பன்முகத்தன்மை கொண்டவர் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து ஒரு பொருளாதார மேதையாக அவர் வந்து செய்த சாதனைகள் பலது, இல்லை ஒரு அரசியல்வாதியாக பிரதமராக அவர் செஞ்ச சாதனைகள் பலது. அதே மாதிரி ஒரு கல்வியாளராக பல்வேறு பல்கலைக்கழகங்களில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக பொருளாதாரத்துக்கு இருந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து பல விதங்களில் வந்து அவர் தன்னை வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே அவருடைய பங்களிப்பு அப்படின்றது இந்தியாவை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியில் அவர் வைத்த பங்களிப்பு இருக்குல்ல, நிதியமைச்சராக அவர் வைத்த பங்களிப்பு இருக்குல்ல. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், இதெல்லாம் விஷயங்கள்லாம் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு இப்போது நிறையா வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே பல தொழில்கள் துவக்கப்பட்டு இங்கேயே வந்து தனியார்களுக்கு பல முக்கியமான துறைகள், ஈவன் ஆயுதங்கள் உட்பட ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் கொடுக்கப்பட்டு அது நடந்துருக்கிற போது, இங்கே எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற போது இங்கே ஒரு கம்ப்ளீட்டாக அந்த பொருளாதாரத்தோட முகத்தையே மாற்றுற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வந்தார். அது 91 ஒரு நிதியமைச்சராக இருக்கும்போது இந்தியாட்ட இருக்கிற ஃபினான்ஸில் வந்து, அதாவது இந்தியாவிட்ட இருக்கிற டாலர் கையிருப்பு வந்து 2 வாரத்துக்கு தேவையான பெட்ரோலை வந்து இறக்குமதி பண்ணுற, குரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. அந்த லெவலில் தான் அவர் பொறுப்பெடுத்துட்டார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி வந்தாங்க வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி இந்த எக்கானமியோட ஃபேஸே இன்றைக்கி இந்தியாவில் மாறி இருக்குது. அப்படின்னா ஒரு புதிய வழித்தடத்தை அவர் அமைச்சிருக்கார் அப்படின்னா அது 91 அவர் போட்டது தான் ஆக்சுவலாக வந்து. இன்ஃபேக்ட் இது வந்து கிட்டத்தட்ட ராஜாஜியோட பாலிசியை ஒத்த ஒரு விஷயம். இந்த பர்மிட் கோட்டா ராஜா ஒழிக்கணும். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் வந்து பர்மிட்டு, இந்த கோட்டா, லைசன்ஸு, இது வந்து ஒரு தொழில் துவங்குறவனுக்கு வந்து பெரிய விஷயம். அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகள் ஏகப்பட்டது. அதுலேருந்து அது உள்ளே போயிட்டு வெளியில் வரதே கஷ்டம். இதனால் வந்து லஞ்சம் வளருது. இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த வரவே மாட்டேன்றான். ஒரு என்டர்பிரைனர் வந்து என்டர்பிரைனர் வந்து ஒரு தொழில் ஆர்வலர் வந்து வரவே மாட்டேன்றான். அது மாதிரி நிலைமைகள்லாம் இருந்தபோது ராஜாஜி அதை மாற்றணும், பர்மிட் கோட்டா ஒழிக்கணும், அது லஞ்சத்துக்கு வழிவகுக்குது, தொழிற்சாலைகள் துவங்கத்துக்கு யாரையும் ஊக்குவிக்க மாட்டேங்குதுன்ற போது தான் இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் விஷயம் மன்மோகன் சிங் வந்து கிட்டத்தட்ட ராஜாஜி சொன்ன ஒரு விஷயத்தை தான் அவர் உள்ள கொண்டுறார். அந்த ராஜாஜி அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகளெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து உள்ள ஒரு தொழில் ஆர்வலர் வந்து எந்த தொழில் வேணால் தொடங்கலாம். அவருக்கு வந்து அரசாங்கத்துடைய சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் லைசன்ஸ் கொடுக்குறது உட்பட, இல்லை வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே தொழில் துவங்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ஆரம்பித்து வச்சது அவர் தான். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஆரம்பித்தாங்க, நரசிம்மராவ் பீரியடில் ஆரம்பித்தாங்க. ஆனால் சார் வந்து இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய முன்னாள் அதோடைய தலைவராக இருந்த, அதோட பிம்பமாக இருந்த நேரு அவர்கள் வந்து அவர் வேறு விதமான ஒரு பொருளாதார கொள்கை பின்பற்றி, அவர் வந்து சோசியலிஸ்ட் மாடலை பின்பற்றி இருந்தார். அவர் வந்து என்னென்னா, அவருக்கு என்னென்னா வந்து அரசாங்க சார்பில் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக பெரிய பெரிய நிறுவனங்கள், பெல்லோ இல்லை ஐசிஎஃப்ஓ, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அவர் காலத்தில் அமைச்சது. அது அவருடைய பார்வை ஆக்சுவலாக. பட் அது வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து அது ஒரு ஃபெயில்டு மாடலாக போகிறது. கிட்டத்தட்ட அது வந்து அந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து அந்த எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டுபடுத்தாது. தனிப்பட்ட நபர்கள் பிரைவேட் செக்டார் என்கரேஜ் பண்ணும்போது தான் வேலை வாய்ப்புகள், நிறைய பேர் தொழில் துவங்க வருவாங்க, வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகளை வந்து நிறையா இருக்கணும். நம்ம ஆட்களும் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணணும், அவங்களும் வந்து இங்கே முதலீடு பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தங்கள்லாம் நிறையா முந்திலாம் நிறைய இது இருந்தது, ரூல்ஸ் இருந்தது. நீங்கள் வெளிநாட்டுக்குலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே கொண்டுறதோ இல்லை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா எதிர்காலத்தில் வந்து வெறும் பொதுத்துறைகளை நம்பி இருக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னா
அந்த பொதுத்துறை எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு கை கொடுக்காதுன்னு ஒரு விஷயம் இருந்தது. அதனால் தனியார் மயம் ஆக்கிறதுக்கு குளோபலைசேஷன், தாராளமயங்கள், தனியார் மயம், உலகமயமாக்கல் எல்லாமே வந்தபோது நிறைய பேர் உள்ள பலவிதமான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு புது புது தொழிற்சாலைகள்லாம் இங்கே வந்தது. இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரி சமயத்தில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே நிறையா அமைச்சாங்க. இங்கேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க. அங்கே தொழில்கள் இந்தியன்ஸும் நிறையா பேர் லண்டனில் போய் ஸ்டீல் மில்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போனாங்க, வந்தாங்க. இப்படிலாம் இருந்தபோது ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சிக்கு வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு 6வதோ 5வதோ இல்லை பிஜேபியை கேட்டால் 4வதுன்னுவாங்க உலக பொருளாதாரத்தில் இருக்குது, ஒரு முன்னணியில் இருக்குது இந்தியா அப்படின்னா, அது நிச்சயமாக அதுக்கான கேட்டை வந்து திறந்து விட்டதில் வந்து மன்மோகன் சிங்கு பெரிய பங்கு உண்டு. ஆனால் அது போகிற போக்கில் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு எப்போதுமே ஒரு ஃப்ளிப் சைடுன்னுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது கொஞ்சம் மோசமான சைடு ஒன்று இருக்குது வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வகையில் வந்து தனியார்கள் வந்து உள்ள நுழைஞ்சி தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்களில் வெளிநாடு முதலீடுகள் வருது. இங்கே இந்தியாவிலேயே இப்போ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா 7 கார் கம்பெனி இருக்குது. இந்தியாவோட டெட்ராய்ட்ன்றாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? வெளிநாடு முதலீடு இல்லாமல் இங்கே ஹுண்டா இங்கே வர முடியாது இல்லை. இதெல்லாம் வந்து லிபரலைஸ்டு ரூல்ஸ் தானே இதெல்லாம். ஒரு காலத்தில் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத இருந்தது. அப்போ கதவை திறந்து விட்டாங்க. அது வந்து காலத்தின் தேவையாக இருந்தது. ஆனால் நேருவோட பார்வையில் பார்க்கும்போது பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இந்தியாவை வந்து கட்டமைக்க முடியும்னு அவர் நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணினார். அதுவும் ஒரு காலத்தில் தேவையாக இருந்தது. இப்போ என்னாச்சு, பல பொதுத்துறை நிறுவனங்கள் என்னாச்சு, தனியார் வந்த பிறகு பல பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சிருது. இப்போ பிஎஸ்என்எல் போன்றவை ஆகட்டும், இல்லை ஏர் இந்தியா போன்றதெல்லாம் நஷ்டத்தில் போயிட்டு கடைசியில் அது இப்போ அது மறுபடியும் ப்ரைவேட்டுக்கிட்டே போக வேண்டிய நிலையில் வந்துடுது ஆக்சுவலாக. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறையோடு போட்டி போட முடியல, அது நஷ்டத்தை சந்திக்குது, மூட வேண்டியிருக்கு. அதோட பங்குகளை வந்து விற்க வேண்டியிருக்கு, இல்லை அதை மூட வேண்டியிருக்கு. அதை அப்படியே அதோட லேண்டு அதோட கடனை வந்து தள்ளுபடி பண்ண வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு வருது. ஒரு முக்கியமான சில பொதுத்துறை நிறுவனங்கள் தவிர ஒரு ஓஎன்ஜிசியோ இல்லை அந்த மாதிரி முக்கியமான எல்ஐசியோ அந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கே தவிர பல பொதுத்துறை நிறுவனங்கள் அழிவு பாதைக்கு போயிட்டாங்க. அது காரணம் இந்த லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு அந்த ஃப்ளிப் சைடும் இங்கே இல்லாமல் இல்லை. சிபிஎம்ஓ சிபிஐ கேட்டால் அவங்க இதை தான் சொல்லுவாங்க. இந்த மன்மோகன் சிங் வந்து இந்தியாவுடைய அந்த கட்டமைப்பையே குலைச்சிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே எல்லாம் கேட்டை திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து காலத்தின் தேவை வந்து ரெண்டுமே நமக்கு சைமல்டேனியஸ். ஆனால் இருக்கிற கவர்மெண்ட், ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட்டு ரெண்டுத்தையும் சமமாக பார்த்து கொண்டு போகணும் இல்லையா? அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும்ல. அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா பெட்டர். காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து அதை பேலன்ஸ் பண்ணாங்க. ஆனால் கடந்த 10 வருஷத்தில் பொதுத்துறையை அழிக்கிறதையே நோக்கமாக வச்சுருக்காங்க பாஜக. அதுலேருந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, பங்குகளில் வந்து விற்கிறது, அந்த பங்குகளை விற்கிறது, அந்த பங்குகளை அப்படியே மெஜாரிட்டி பங்குகளை ப்ரைவேட் செக்டாருக்கு மாற்றுறது, அதை அப்படியே ப்ரைவேட் செக்டாருக்கு ஏமாற்றி விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்க. பல பொதுத்துறைக்கு அது மாதிரி நடந்திருக்கு. அப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கே வந்து பொதுத்துறை மேலே ஆர்வம் இல்லைன்னா அப்போ தனியார் துறையோட ஆதிக்கம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதனால் அந்த விஷயங்கள் நடக்கும்பொழுது பொதுத்துறை வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டை தவிர இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தனியார் துறையை என்கரேஜ் பண்ணணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது. பொதுத்துறையை மூடணுன்றதை விட அதை வந்து கொஞ்சம் இந்த போட்டிகள் அதிகரிப்பதன் மூலமாக அது தானாகவே அழிஞ்சிடும்ன்ற அந்த எண்ணத்தில் அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மன்மோகன் சிங்கோட விஷயம் வந்து 2 விதத்துலேயே வந்து இருக்குது. பிரமாதமாக இன்றைக்கி பொருளாதாரம் முன்னேறி இருக்குன்ற ஒரு விஷயத்துக்கும் அது உதவியாக இருக்குது. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களை காலி பண்ணிட்டாங்களே, பொதுத்துறை நிறுவனங்கள் காலியாகிறதுன்றது எப்படின்னா, அது வெறும் காலியாகிறது நிதி சம்மந்தப்பட்ட விஷயமோ அந்த மாதிரி விஷயம் இல்லை. அதில் வந்து வேலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மூலமாக கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் அங்கே தான் கிடைக்குது ஆக்சுவலாக. அப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனம் தனியார் துறைக்கு போச்சு வச்சுக்கோங்க, இடஒதுக்கீடு அங்கே அஃபெக்ட் ஆகுது இல்லை, அது ஒரு சோஷியல் ஃபேக்டர் இல்லையா? அது அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும்போது நிச்சயமாக வந்து நம்ம மன்மோகன் சிங்கோட அந்த தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நாட்டுக்கு நன்மை பண்ணிருக்குன்னு சொல்கிற அதே குரலோட கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களும் சைட் பை சைடு போயிட்டு இருக்கு. பிஎஸ்என்எல் ஏன் அழிவு பாதைக்கு போகுது? அது வந்து ஏன் ஏர்டெல் வந்து முன்னாடி இருக்கு, ஜியோவை ஏன் அவ்வளோ சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், பிஎஸ்என்எல் ஏன் இழுத்து மூடுறாங்க, அது 3Gயை தாண்டி வரமாட்டேங்குது, 4G எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் இருக்குது, அவன் 5Gக்கே போயிட்டான் அவன், அப்போ நான் ஏன் பிஎஸ்என்எல் என்கொயர் பண்ண மாட்டேன், இது இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு குரல் வருது இல்லையா? ஏன் வந்து ஏர் இந்தியாவை நல்லா பண்ணியிருக்கலாமே, எதுக்கு டாட்டா விற்கணும்னு ஒரு குரல் வருது இல்லையா? பல இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி மாறி மாறி போயிருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் 2 விதமாகவும் இந்த விஷயங்கள் பார்க்கப்படுறதை பார்க்குறோம். இருந்தாலும் அவர் சின்சியராக அதை பண்ணதுனால ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறதுன்றது உண்மை தான். முதலீடுகளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தது உண்மை தான். பல தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது உண்மை தான். அதே மாதிரி தகவல் உரிமை அறியும் சட்டம் அவர் காலத்தில் வந்தது. தகவல் உரிமை அறியும் சட்டம் வந்து நிச்சயமாக வரலாற்றில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அதே மாதிரி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் அப்படி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது.
அந்த கல்வி உரிமை சட்டம் வந்து 25% வந்து அவன் ஏழையோ பணக்காரனோ தனியார்லையும் ஃபீஸ் வாக்காத அவனுக்கு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் அந்த கல்வி உரிமை சட்டம் வந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல விஷயங்கள் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த அரசாங்க ரீதியிலையும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதை உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஜிடிபியோட இதில் வந்து அது வந்து பெரிய விஷயமா போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் முறையில் பல விஷயங்கள் கொண்டு வந்தார். ஆனால் அவரை வந்து இந்த பாஜக எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு பொம்மை, அவரை கீ கொடுக்குறது வந்து சோனியா காந்தி தான் கீ கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஆகா ஓகோ பொருளாதார நிபுணர்னு புகழ்றாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் வந்து பண மதிப்பிழப்பு வந்தபோது, அந்த விவாதம் வந்தபோது ராஜ்யசபாவில் மன்மோகன் சிங் என்ன பேசினார்னா, இந்த பண மதிப்பிழப்பு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ரூட், அதாவது ஒரு திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிற ஒரு விஷயம், லீகலைஸ்டு பிளண்டர், அதாவது சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து மோனமெண்டல் டிசாஸ்டர்னார், அது வந்து வரலாற்றிலே ஒரு பேரழிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இது இந்த டிமானிட்டைசேஷன். அதுக்கு அவர் சொன்னபடி தான் அதில் ஒன்றும் பெரிய ரிசல்ட்டாக வரல. கிட்டத்தட்ட 99.99 பணம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுச்சு. அப்போ யார் அதில் லாபம் அடைஞ்சது? எத்தனை பேர் செத்து போகலாம் லைனில் நின்று? இல்லை, இந்தியா முழுக்க சொல்கிறேன். 50 நாளைக்கு நீங்கள் உங்களால் உங்கள் பணத்தை போட்ட பணத்தை எடுக்க முடியலையே. உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு கன்சியூமர் வந்து பேங்க்கில் பணத்தை போட்டால் அதை எடுக்கக்கூடாது அப்படின்ற விதி இவ்வளோ தான் எடுக்கணும், இந்த மாதிரி விதியெல்லாம் எங்கேயுமே கிடையாது சார். இந்தியாவில் மட்டும்தான் இப்போ அறிமுகமாச்சு. அதுதான் வந்து கடுமையாக வந்து விமர்சித்தார் மன்மோகன். ஆனால் அன்றைக்கி வந்து மன்மோகனை பார்த்து நீங்கள் என்னெல்லாம் கிண்டல் பண்ணீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க. அவரை பொறுத்த மட்டும் சார், மன்மோகன் இருக்கிறவரையும் வெளிநாட்டுக்கெலாம் போனார்னா எல்லா பிரச்சனையும் கூப்பிட்டு போவார். நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்க, ரீஜனல் லெவலில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போவார். எல்லார்ட்டையும் வந்து ஃப்ளைட்டில் பேசுவார். அது மாதிரிலாம் பேசிட்டு என்ன கேள்விக்கு வேணால் பதில் சொல்லுவார். அப்படிலாம் இருந்தவர். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறீங்க, அவங்களோட எத்தனை தடவை ஃபாரின் போகிறீங்க, மாதத்துக்கு 15 நாள் வெளிநாட்டில் தானே இருக்கீங்க. ஒரு நாளாவது நீங்கள் வெளியே உங்கள் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு உங்களுக்காக 2 ஃப்ளைட் இருக்குல்ல, அதில் நீங்கள் தனியாக போகிறீங்க, நீங்கள் மட்டும் போகிறீங்க, உங்கள் அஃபிஷியல்ஸ் போகிறாங்க. ஏன் ஒரு 5 பத்திரிகையாளர்கள் ஏன் கூட்டு போக மாட்டேறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் பயம்? நீங்கள் கூட அதானியை கூட்டு போகிறீங்களோ, அம்பானியை கூட்டு போகிறீங்களோ, அது தெரிஞ்சிடும்னு பயப்படுறீங்களா? ஆனால் மன்மோகன் சிங் கிட்ட அந்த விஷயம்லாம் கிடையாது. எல்லாரையும் கூட்டு போனார். ஏன் சார் இப்போ வந்து இவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து நான் தனி ஒரு பெரிய விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறாரு. இதுவரை யாருமே சொல்லிக்காத, பிரதமர்கள் சொல்லிக்காதெல்லாம் இவர் சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் வந்து ஏன் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறது, ப்ரெஸ்ஸை வந்து கூட கூட்டு போகிறது, பத்திரிகையாளர்கள் கூட கூட்டு போகிறது கூட ஏன் தயக்கம் காட்டுறாரு? அதான் சொல்கிறேன் நான். அதாவது அது வந்து டெல்லியில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எதுக்காக அப்படி வந்து நீங்கள் ரகசியம் காக்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்க நீங்கள்? அது என்ன உங்களுக்கு அவசியம் இருக்குது? ஆக்சுவலாக ஜனநாயகத்தில் வந்து பத்திரிகைகள் வந்து 4வது தூணாக இருக்குது. அந்த 4வது தூண் மூலமாக தான் நீங்கள் மக்கள்கிட்ட பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற அன்றைக்கி பேசுகிறீங்க. அப்புறம் அடுத்த பார்லிமெண்ட் எப்போ செஷன் ஆரம்பிக்கிறது அப்போ தான் பேசுகிறீங்க. நடுவில் பார்லிமெண்ட்டில் ரொம்ப அவசியமான 1-2 தடவை பேசுகிறீங்க, மற்றபடி வரவே மாட்டேன்றீங்க. இவர் பேச வைக்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டியது. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து மன்மோகன் சிங் வந்து நீங்கள் பொருளாதார நிபுணர் அது இது இன்றைக்கி நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் அவர் எப்படிலாம் எவ்வளோ கொச்சையெல்லாம் கேள்வி பண்ணீங்க. நீங்கள் ரொம்ப மோசமாலாம் பாஜக கிண்டல் பண்ணாங்க அவங்கள. அவர் அன்றைக்கி சொன்னது கரெக்டு. உங்கள் டிமானிட்டைசேஷன் எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அவர் அன்றைக்கி சொன்னார். அதனால் நம்ம இப்போ சரி, நீங்கள் அன்றைக்கி அந்த மோசமாக பேசி நீங்கள் வாழ்த்துறீங்க, இறந்து போயிட்டாரு வாழ்த்துறீங்க, ஓகே ரைட்டு. உங்களோட நீங்கள் பல விஷயங்கள் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க, இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கீங்கன்றதான் பாயிண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நாகரிக அரசியலாக இறந்துட்டாரு, நாகரிகமான அரசியலை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால் அவரை பாராட்டுறீங்க. அந்த அடிப்படையில் கூட அதை வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் நீங்கள் ஒரு மனுஷன் வாழும்பொழுது நீங்கள் ஓரளவுக்கு அதை ஒரு சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தீங்களா? அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்தியாவுக்கு அது வந்து டிமானிட்டைசேஷன் எவ்வளோ தூரம் வந்து மோசம் பண்ணியிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதே நீங்கள் கேட்கவே இல்லையே. நீங்கள் உங்கள் பலவிதமான பொருளாதார நடவடிக்கைகளை ஒரு விமர்சனம் பண்ணி தான் இருந்தார் அவர். நீங்கள் அவரோட சொற்பேச்சு நீங்கள் கேட்டதே கிடையாது. சரி, ஒரு எதிர்க்கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் 10 வருஷமாக இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு அவருடைய பதவி காலத்தில் இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அவரோட 10.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அவருடைய பேச்சை கேட்கலாமே. அப்போல்லாம் மதிப்பு கொடுக்காது. இப்போ வந்து நீங்கள் ஆகா ஓகோன்னு புகுந்தீங்கன்னா சரி, உங்கள் நாகரிகமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா வச்சுக்க முடியுமே தவிர இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ மன்மோகன் சிங் வந்து இந்திய வரலாறில் வந்து ஒரு 10 வருஷ காலம், 4வது நேரு, இந்திரா காந்தி, மோடிக்கு அடுத்தபடியாக 10 வருஷ காலம் இருந்த ஒரு பிரதமராக அவர் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து எதிர்கால இந்தியா வந்து மன்மோகன் சிங் வந்து இந்தியாவுடைய வரலாற்றில் மன்மோகன் சிங்குடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அது ஏற்படுத்திய பாதிப்புகள் வந்து பொருளாதார ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் வந்து என்பது என்னுடைய கணிப்பு. அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு பொருளாதார ரீதியில் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு
ஒரு ஒரு கௌரவமிக்க மனிதராக உலகம் முழுக்கும் போற்ற ஒரு பொருளாதார நிபுணராக அவர் இருந்தார்ன்றது இன்னொரு சிறப்பான அம்சம். அந்த வகையான ஒரு பொருளாதார நிபுணர் இந்தியாவிலிருந்து இருந்தார்ன்றது இந்தியாவுக்கு சிறப்பு சேர்க்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது சார் வந்து இப்போ மன்மோகன் சிங் பற்றி வந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது பெரிய அளவில் வந்து, அதாவது இந்த 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் பெரிய அளவில் வந்து அவர் வந்து பிஎம்மாக தான் தெரியும் தவிர, அதுக்கு முன்னாடி வந்து அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காரு, முக்கியமான யூனிவர்சிட்டிஸ்னுடைய பேராசிரியர் இருந்திருக்காரு, இப்போ பிரதமருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நரசிம்மராவ் பீரியட்ல வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு. அப்படிங்கிறத நல்ல ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் அவர் இருந்திருக்காருங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப புகழ்ற அளவுக்கு எல்லாரும் தள்ளப்படுறாங்க, எல்லாரும் ரொம்ப அவரை புகழ்றாங்க. அவருக்கு இவ்வளோ புகழ் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தான் பலருக்குமே தெரிய வருதுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த மோடி, அதாவது இப்போ இருக்க நம்மளோட பிரதமர் மோடி வெர்சஸ் மன்மோகன் சிங், ரெண்டு பேரும் ஒரு ஒப்பிட்டு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டு பேருக்கும் ஒப்பிடவே முடியாதுங்க. இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் வந்து ஒரு கல்வியாளர், இவர் வந்து ஒரு பொருளாதார மேதை, இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, இவருக்கு ஒரு பன்முகத்தன்மை இருக்குது. இவருக்கு ஒரு வங்கி பேங்கிங் பர்சன் இவர். ஸோ இவருக்கு ஒரு பன்முகத்தன்மை. அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு நான் பயாலஜிக்கல் பர்த் இவர். அதே மாதிரி வந்து ராமர் அவரே சொல்லிக்கிறது விஸ்வகுரு இவர், G20 மாநாடு நடத்தினவர் இவர். அதெல்லாம் வந்து அஃபிஷியல்ஸ் பண்ணுற வேலைங்க. மாநாடுன்றது ஒரு கவர்மெண்ட் நடத்துதுங்க. பட் மன்மோகன் சிங்க்கு இண்டிவிஜுவலாகவே பல திறமைகள் இருக்குது. அவருக்கு இண்டிவிஜுவலாகவே பல திறமைகள் இருக்குது. 10 வருஷ காலம் இந்தியாவை வழிநடத்தினார். இந்தியா வழக்கமாக வந்த அந்த பாதைகள்லேருந்து மாறி ஒரு புதிய தடத்தை வந்து அவர் உருவாக்கினார். அதில் விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிருக்கு. அதனால் வந்து இவரையும் நீங்கள் கம்பேர், அவர் வந்து முழுக்க ஒரு பாலிட்டிஷியன். இப்போ மோடி வந்து முழுக்க ஒரு பாலிட்டிஷியன். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ், அவர் ஒரு தத்துவார்த்த ரீதியில் அவர் ஒர்க் பண்ணுறவர். ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட ஐடியாவுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவரோட ஐடியா ஏற்றுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இந்திய மக்கள் பிஜேபி ஓட்டு போட்டாங்க, அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இவர் வந்து என்டையர்லி இவருடைய பார்வை வேறு. இவருடைய பார்வை வந்து மக்களுடைய ஏழ்மையிலேருந்து மக்களை அகற்றுறது, பொருளாதார ரீதியில் இந்தியாவை எப்படி மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஒரு பொருளாதார வல்லுநராக இவருடைய பார்வை இருந்தது. அதனால் மோடிக்கும் இவருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இவர் வேறு, அவர் வேறு. அவருடைய அந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு தளங்களில் இருக்காங்க. மோடி முழுக்க அரசியல் தளத்தில் இயங்கினார். அவர் அரசியலை வந்து அரசியல் அவர்கிட்ட வந்து சேர்ந்தே தவிர, அவர் அடிப்படையில் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். அதுதான் அவருடைய பேஸ் ஆக்சுவலாக வந்து. அதில் தான் அவர் கட்டமைக்கப்பட்டார் ஆக்சுவலாக. ஓகே சார், கடந்த காலத்தில் வந்து இவர் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இப்போ இன்றைக்கி அவரை புகழ்ற கூட இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு வகையில் பாஜகவுக்கு ஒரு தலைகுனிவுன்னு பார்க்கலாமா, அல்லது வந்து ஒரு நாகரிக அரசியலோட அடையாளம் யாராக இருந்தாலும் அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, நான் இறந்து போயிட்டாருன்றதுனால வந்து நம்ம வந்து பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து சரி, அவங்க பெருந்தன்மை, ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இருக்கும்போது ஒரு மனிதனோட அருமையை புரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி நடந்துக்கணும். ஏன்னா வந்து சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ வந்து மன்மோகன் சிங்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு கட்சியோட இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு அரசாங்கம் செயல்படுத்துகிற ஒரு திட்டம் அல்லது அரசாங்கத்தோட செயல்பாடுகள் கட்சி நலனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ கட்சி நலனை பார்க்குறது வந்து சோனியா காந்தியோட வேலை. கட்சிக்கு இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பார்க்குற வேலை அவங்களுது. நீங்கள் ஆட்சியில் வந்து செயல் திட்டங்களை செயல்படுத்துகிற வேலை உங்களுது, நல்ல திட்டங்களை செயல்படுத்துகிற வேலை உங்களுது. அப்போ அது ரெண்டுத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணி ரெண்டுத்தையும் பேரலாக நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை கட்சிக்கு ஏதாவது இதனால் ஒரு சேதங்கள் வரும் அப்படின்னா, அது அவங்க உள்ள தலையிட்டு கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு பார்ட்டி லீடருக்கு உண்டு. அதை சோனியா காந்தி செய்ய தான் செய்வாங்க. எந்த பார்ட்டி லீடரும் செய்ய தான் செய்வாங்க. உங்கள் கட்சியில் வேணால் உங்கள் தலைவர் வேணால் நுழைய மாட்டாரே தவிர, நீங்கள் அவரோட நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறதுனால நட்டாக தலையிட மாட்டாரே தவிர, அங்கே அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. இவர் ஒரு பாலிட்டிஷியன் கிடையாது. அரசியல் ரீதியாக இவருடைய பார்வை இருக்காது. அரசியல்வாதியாகவும் இருக்காரே தவிர, அரசியல் ரீதியான பார்வை அவங்களுக்கு தான், கட்சி நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும். அதனால் அவங்க கரெக்ட் பண்ணும்போது சில விஷயம் உள்ள நுழைஞ்சி கட்சிக்கு ஏற்றபடி சில விஷயங்கள்லாம் சொல்ல தான் செய்வாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழக்குகளில் வந்து 2 வருடங்களுக்கு மேலே தண்டிக்கப்பட்டால் வந்து அவங்க 3 மாதம் வரையும் அதுக்குள்ளே அப்பீல் பண்ணால் மறுபடியும் பதவியில் கண்டினியூ பண்ணலான்னு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை வந்து லில்லி தாமஸ் ஆக்ட்னு ஒன்று, லில்லி தாமஸ் கேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தை வந்து திருத்தி அவங்க உடனடியாக பதவி இழக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. உடனடியாக பதவி இழக்கணும் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த உடனடியாக பதவி இழக்கணும் மாதிரி கொண்டு வந்தது வந்து அந்த சட்டத்தை வந்து இவர் ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் கீழ்ச்சி போட்டார். அந்த சட்டத்தை வந்து பப்ளிக் முன்னாடியே கீழ்ச்சி போட்டார் அவர். இதை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்போ பழைய சட்டமே வந்து 3 மாதத்துக்குள்ளே அப்பீல் பண்ணி போகிற மாதிரியே இருக்கிற மாதிரி வந்தது. அதனால் லில்லி தாமஸ் கேஸில். ஸோ அதனால் வந்து அது வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு தலைகுனிவாக போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து என்னடா அது நம்ம கொண்டு வந்த சட்டத்தை வந்து ராகுல் காந்தி இது மாதிரி பண்ணிட்டார். தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் முன்னாடி கீழ்ச்சி போட்டார்.
ஸோ இன்னைக்கு ராகுல் காந்தியை கூட என்னோட குரு விஸ்வகு அவரே சொல்றாரு, குருலாம் சொல்றாரு. இருந்தாலும் அன்னைக்கு வந்து உணர்ச்சி வேகத்தில் அவர் கிழிச்சு போட்ட அந்த சட்டத்தினால தான் அவருக்கு எதிராக வந்து மோடி அதை பயன்படுத்தி அவருடைய எம்பி பதவி இலக்கு செஞ்சு உடனே பிரிச்சு அவர் வந்து உடனே அவர் நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க. ஆமாம், நெருக்கடிக்குள்ளாக உடனே பதவி இழந்தார்ல அவர். 2 வருஷத்துக்கு மேலே நடன் வாங்கி பதவி இழந்தார்ல. ஸோ அதனால அது வந்து நல்ல சட்டம். நீங்கள் ஊழல்வாதிகள் பதவியில் கண்டினியூ ஆகக்கூடாது, பதவிகளில் கண்டினியூ ஆகக்கூடாது. அவங்க தண்டனை கொடுத்த உடனே பதவி இழக்கணும். ஜெயலலிதா அப்படி தானே இழந்தாங்க. அதுதான் பாயிண்ட் அங்கே ஆக்சுவலாக. ஸோ அந்த சட்டம் வந்து அந்த சட்டம் இருக்கிறது வந்து பெட்ரு. அந்த சட்டம் இருந்ததுனால தான் ஊழல்வாதிகள் பதவி இழக்கிறாங்க, ஒரு பயம் இருக்குது அட்லீஸ்ட். ஸோ அதனால் அந்த சட்டத்தை வந்து ராகுல் காந்தி கீழ்ச்சி போட்ட விஷயம் இருக்குல்ல, அது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி இப்போ இவங்க வந்து இப்போ பாஜக வந்து இவரை வந்து பொம்மை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் இருந்தால் கூட வந்து ஒரு கட்சி நலன் கருதி சோனியா காந்தி அதில் தலையிடுறது வந்து அவங்க உரிமை ஆக்சுவலாக. அதனால் அவங்க வந்து பல விஷயங்களை அவர் டைரக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலுமே அதையுமே தாண்டி வந்து இவர் இப்போது பல நல்ல காரியங்கள்லாம் பண்ணால் கூட அது கட்சியோட தலைவர் அவங்க சம்மதத்தின் பேரில் தான் இதெல்லாம் கொண்டாந்துருப்பார். ஸோ இவர் பண்ணதில் கட்சிக்கு ஒரு பங்கு உண்டு இல்லை. யூபிஏ தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் செய்த ஒரு சாதனைகள் தான் வருவாங்க ஆக்சுவலாக. மன்மோகன் சிங் தான் அதில் முக்கியமான கேப்டன். அவர் தான், அவருக்கும் ஒரு பெருமை இருக்குது, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல, அந்த நடத்துகிற அந்த கட்சி முக்கியமான கட்சி காங்கிரஸ், அதோட தலைமைக்கு ஒரு பெருமை இருக்குல்ல. ஸோ அதனால் தலைமைக்கும் பெருமை சேர்த்தார், கட்சிக்கும் பெருமை சேர்த்தார், அவருக்கும் பெருமை சேர்த்துட்டார் மன்மோகன் சிங். நல்ல சார், விரிவான உரையாடல் இந்த விஷயத்தில் எப்படி நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். நன்றி சார்.